வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ண போகிறார் அப்படின்போது, புதன் இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், நல்ல ஒரு பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய விஷயங்கள், ஸோ தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த உடல் ரீதியான விஷயங்கள் அம்மா கொஞ்சம் டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் லோன் போட்டு வண்டி வாகனங்கள் வீடு வாங்குறதுக்கான யோகங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இரண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருக்கார். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் மாறிடுவார்னு வச்சுக்கோமே. அதுவரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், கற்பனைகள், ஏதாச்சும் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற ஒரு இல்யூஷன், அதாவது கற்பனையில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளே உருவாக்கிறோம். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். 4ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நிலபுலன்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதே நேரம் டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்காங்கிறத வந்து கொஞ்சம் செக் பண்ணி நீங்கள் சைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சுக்கிரனும் 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிற ஒரு எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு ராசியிலே இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு அடமன்சி இருக்கும், நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எமோஷன்ஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே பார்த்திங்கனாலே கொஞ்சம் வந்து ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக. என்ன ஈகோ பண்ணி என்ன பண்ண போகிறோம் யோசிச்சு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ லைஃப்பில் வந்து கொஞ்சம் டேக் இட் ஈஸியாக எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி. ஸோ 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய ரிஸ்கஸோ டென்ஷன்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான குரு ராசியிலேயே இருக்கும்பொழுது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு பிடிவாதங்கள், அது மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். நிறைய தொழில் வாய்ப்புகள் வரும், பட் இருந்தாலும் அதை நம்ம சக்சீட் பண்ணணும். கொஞ்சம் வந்து ஒரு டிலேனஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி போவீங்க, பட் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதனால் நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபக்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் 3ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது ஒரு புதன் வியாழக்கிழமை வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கற்பனையிலேயே வந்து நிறைய டென்ஷன்ஸையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபக்தி இருந்தவங்க சந்திரன் நல்ல ஏற்றங்கள், குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அற்புதமாக நடக்கிறதுக்கான நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபக்தி இருந்தது. செவ்வாய் 8ல் இருக்காருங்க. 6ஆம் அதிபதி 8ல் இருந்து கடன், வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன சொன்னாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிவிடுங்க. நீங்கள் ஒன்று சொல்ல மற்ற வேறு மாதிரி எடுத்துகிட்டு அதனால் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7-10ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது 7-10 குரு வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய ஈகோ கிளாஷஸ் வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மிதுன லக்னமாக இருந்து சனி தேசாபத்தி அந்தரங்கள். சனி வந்து 8-9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் முனைப்பாக இறங்குவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி என்னும்போது கொஞ்சம் அதீத பேராசை காட்டி கொஞ்சம் ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம், பெரிய ஒரு லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு.
மிதுன லக்னமாக புதன் தசாபுத்தி வந்துடுங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து 3ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஆன்மீக சுற்றுலா போகணும், ஆன்மீக பயணங்களுக்கான விஷயங்களுமே கண்டிப்பாக ஏற்படும், அதுக்கான தோணல்கள் வரும். ஸோ அதில் நீங்கள் வந்து போகணும் அப்படிங்கிற விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்துடுங்கள். சுக்கிரன் வந்து 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 9ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய வெளியில் போகிறது, குழந்தைகளுக்கான கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படலாம். உங்களுக்கு வந்து ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் ஈடுபாடுகள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கி இறைவனோட ஒன்றி பேசும்போது நல்ல அற்புதமான பலன்களை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அந்த ஸ்திர ராசின்னு சொல்லுவோம், இந்த ஸ்திர ராசிக்குள்ளே நுழையிற அந்த காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது, பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, எனக்கு பணமே இல்லை, நாளைக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான நாளுங்க. ஸோ அந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் இது வந்து இன்னொரு பாஷையில் சொல்லணும், இது டெஸ்டடு, ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், அதோடைய பலன்கள் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பணமே இல்லாதவர்கள் எத்தனை பேர் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து அந்த வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், ஒரு 4 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃபே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் திகழுதுங்க. ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த February மாதம் 13ஆம் தேதி, நம்ம லவ்வர்ஸ் டே February 14னா அதுக்கு முன்னாடி நாள் February 13ஆம் தேதி அன்றைக்கி காலைல 6 மணி கோயில் திறப்பாங்க. இந்த 6 மணியிலேருந்து காலை 10:30 மணிக்குள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிற ஒரு காலம் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், இறைவனை மனதார வாழ்த்தி உள்ளுக்குள்ளே பிரார்த்தனை, இப்போ ஓம் நமோ நாராயணன் இறைவனை மட்டும் நினச்சிக்கிட்டு 27 பூ வச்சுக்கோங்க கையில், சரிங்களா. ஒரு சுத்துக்கு ஒரு பூ, ஏன்னா கவுண்டிங் மறந்துடுவீங்க, நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. அதனால் 27 பூக்களை ஒரு கவரில் போட்டுக்கிட்டு 27 சுத்துக்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் விஷ்ணுபதி புண்ணிய காலகட்டத்தில் பெருமாள் கோயில்களை 27 முறை நீங்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது February 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக இந்த வழிபாடு பண்ணுங்கள். 27 முறை சுற்றணும். அந்த கவுண்டிங்க்கு பூ வச்சுக்கோங்க, அது சுற்றுங்க. சுற்றும்போது பக்கத்தில் இந்த ஊர்கதை பேசுகிறது, எதிர் வீட்டில் என்ன சமைச்சான்னு சொல்கிறது இதெல்லாம் விட்டுட்டு கேங் சேர்த்து போனாலும் சுற்றும்போது இறைவனை மட்டும் அந்த 27 சுற்றுற வரை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்படி சுற்றிட்டு வாங்க. அப்படி சுற்றிட்டு வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னும் போது, பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி. பெரிய பொருளாதார வளர்ச்சினா நம்ம வந்து சுத்தமாக ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், பணம் நிற்கவே மாட்டேன், இந்த பேங்க் பேலன்ஸ் இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றங்களை கொடுக்குற ஒரு காலமாக இருக்குங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருக்குமே மிஸ் பண்ணாத ஒரு நாள் என்னென்னா, இப்போ திருப்பியும் சொல்கிறேன், February மாதம் 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக 27 முறை அது சுற்றுங்க. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.